கோல்ட். வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளும் விசிகவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ள மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்துள்ளது. அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட 5 தொகுதிகளிலும் தாமரை சின்னத்திலேயே போட்டியிடுவதாக அதன் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். பாஜகவின் நிர்பந்தத்தால் சிறிய கட்சிகள் தாமரை சின்னத்திலேயே களமிறங்குவதால் இரட்டை இலை போட்டியில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2017-18 நிதியாண்டில் தனது ஆண்டு வருமானத்தை 7,04,00,000 ரூபாய் என்று மதிப்பீடு செய்த வருமான வரித்துறையின் நடவடிக்கையை ரத்து செய்ய கோரி முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொடர்ந்த வழக்கில் முறையீடு செய்யவும் அனுமதி அளித்தார். வணக்கம். இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள். நொடி பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் காவலரின் இந்த மனிதநேய செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பல்சுவை செய்திகள். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளும் விசிகவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ள